அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வெந்தய கீரை கூட்டு. இது சாதத்தில் நம்ம ஒயிட் ரைஸில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இதில் மருத்துவ பலன்கள் நிறைய இருக்குது. இதில் நார்ச்சத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி வாய்ப்புண் வயிற்றுப்புண் அந்த மாதிரி இருந்தால் கூட இதை செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா மணத்தக்காளி கீரைக்கு உள்ள அதே மாதிரியே இதுலேயும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் கசப்புத்தன்மையே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கசப்புத்தன்மையே இருக்காது, எல்லாருமே சாப்பிட்லாம். இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதுக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ கடலெண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்தது இதிலையே 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சால்ட் இதில் சேர்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இது நாங்கள் கல் உப்பை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இதோட நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, ஒரு தக்காளி நான் எடுத்துகிட்டு பொடி பண்ணியிருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வரமிளகா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது வெந்தயக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்க நல்லா சுருங்கி வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதில் வேக விடுறதுக்காக நான் பருப்பு தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு தண்ணியிலே வேக விட்டோம்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போது ஓரளவு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம கரண்டியால் இப்படியே நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு விட்டோன்னா தான் இன்னும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு கீரை. இதில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு கொதி விட்டுருவோம். இப்போது
ஒரு கட்டு கீரைக்கு நான் 50 கிராம் பருப்பு நான் சேர்த்துருக்கேன். 4 பேர் சாப்பிட்றதுனால நான் 50 கிராம் பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓரளவு நம்ம வந்து கம்மியாக பருப்பு சேர்த்து நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதித்து வந்திருக்கு. அடுத்தது நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் எப்படின்னா ஒரு 1/4 மூடி தேங்காவுக்கு 4 சின்ன வெங்காயம் எடுத்து அரைச்சிருக்கேன். சேர்த்து நெய்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுறணும். இப்போது நல்லா கொதிச்சுட்டு கீரை கூட்டு வந்து நல்லா செமி கிரேவியாக இருக்கணும். இந்த மாதிரி செமி கிரேவியாக இருக்கும்போது தான் நம்ம போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அருமையான சுவையான ஆரோக்கியமான வெந்தயக்கீரை கூட்டு ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஆல் இன் ஆல் மேக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.